திரு சுஜாதா அவர்கள் எழுதிய நாவல் மண்மகன் ஒரு வித்தியாசமான சமூக நீதி நாவல். கிரைம் நாவல் கிடையாது. ஆனா கதையில கிரைம் இருக்கு, அடிதடிகள் இருக்கு, கொலை முயற்சி இருக்கு. ஆனா கிரைம் நாவல் கிடையாது. கணேஷ் வசந்த் கிடையாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு நாவல் சுஜாதா அவர்கள் எழுதினது. இந்த காலத்துல மட்டும் இல்ல, எந்த காலத்திலுமே ஒரு நியாயத்துக்காக உண்மையா மனசாட்சியோட போராடக்கூடியவங்க அல்லது நியாயத்துக்காக அநீதி எதிர்த்து நிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. கம்பேரிட்டிவ்லி இந்த காலத்துல இன்னும் அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நேர்மையா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, ஆனா அவருக்கே பல வகையில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தே கூட வருதுன்னா, அவர் நியாயமா இருக்கிறதுக்காக போராடுறாருன்னா அது எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையாக இந்த கதை இருக்கும். கண்டிப்பாக நியாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு போராளி சந்திச்ச நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள், அபாயகரமான அவமானங்கள் எல்லாமே நிறைந்த ஒரு கதை மண்மகன். கேட்கலாமா? பகுதி 1. The worker feels himself at home only outside his work and feels absent from himself in his work. His work is not freely consented to, but is a constrained, forced labor. Work is thus not a satisfaction of a need, but only a means to satisfy needs outside work. என் பெயர் முருகன். இதைவிட தமிழ்த்தனமாக பெயர் இருக்க முடியாது. நான் பெங்களூரில் 3வது தலைமுறை தமிழன். என் தாத்தா கோலாரில் இருந்து இங்கு வந்து அல்சூர் பகுதியில் கை அகலத்துக்கு நிலம் வாங்கி ஒரு ஓட்டு வீட்டையும் கட்டிவிட்டார். என் தந்தை அவருக்கு ஒரே மகன். அதில் வாழ்ந்தார். வாழ்ந்ததை தவிர வேறு ஒன்றும் உருப்படியாக செய்ததாக தெரியவில்லை. வெஸ்டர்ன் ஹோட்டலில் வேலையில் இருந்ததாகவும் வெள்ளைக்காரர்களுடன் பழகியதாகவும் கதை சொல்வார். இங்கிலீஷ் தப்பாக பேசுவார். என்னுடன் 8 சகோதர சகோதரிகளை ஒரு மால்தூஷியன் அவசரத்தில் படைத்துவிட்டு 55ஆம் வயதில் காலமானார். எங்கள் சிறிய ஓட்டு வீட்டில் அவரை கிடத்துவதற்கே இடமின்றி நாங்கள் நிறைந்திருந்தோம். அவசரத்தில் அவரை எரித்துவிட்டு வீட்டுக்கு வந்து யார் இருப்பது என்று சண்டை போட்டோம். அப்போது எனக்கு கல்யாணம் ஆகவில்லை. ஒரு வகையான ஆள் குறைப்பாக சற்று தூரத்தில் ஒரு லைப்ரரி அருகில் ரூம் எடுத்துக்கொண்டேன். அப்போது எனக்கு வேலை ஆகியிருந்தது. மத்திய சர்க்காரின் ராட்சச தொழிற்சாலைகள் ஏராளமாக பெங்களூரில் உள்ளன. அவற்றில் ஒன்றில் மெஷின் ஆபரேட்டர், கிரேட் ஏ. மெஷின் என்றால் அதை இயக்கும் மனிதன். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். முதலில் லைப்ரரி. உள்ளூர் தமிழர்கள் சிலர் பெங்களூரில் தமிழ்ச் சங்கத்தில் இருந்து கோபித்துக் கொண்டு பிரிந்து வந்து தனியாக தொடங்கி வைத்த சமாச்சாரம். அதில் தற்போதைய அனைத்து நாள், வார, மாத இதழ்களும் வருகின்றன. நான் அவற்றை படிப்பதில்லை. புத்தகங்கள் தான் படிப்பேன். பெரும்பாலும் நம் பழந்தமிழ் இலக்கியத்தையும் நாகரிகத்தையும் பற்றிய புத்தகங்கள். எந்த புத்தகத்தை பிரித்தாலும், எனவே தலைச்சங்க காலமாகிய முதல் ஊழியிலும் இடைச்சங்க காலமாகிய 2ஆம் 3ஆம் ஊழிகளிலும் இக்குமரி பகுதியிலேயே தமிழர் ஆட்சியும் நாகரிகமும் மொழி வளர்ச்சியும் ஏற்பட்டன என்பதும், தெற்கில் இருந்து கடல் முன்னேறி வர வர அவர்கள் வடக்கு நோக்கி பறந்து சென்றனர் என்பது போன்ற வாக்கியங்களை சந்திக்கும் சாத்தியம் அதிகம் உள்ளது. வருளியாறு, கடல்கோள், குமரிக்கோடு என்ற தொல் நாகரிகம் பேசும் புத்தகங்கள். இன்றைய நிலை பற்றி அந்த அத்தியாயங்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. நான் ஒரு தமிழன். என்னையும் அந்த பருளியாற்று தமிழனையும் சில சமயங்கள் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். அந்த காலத்து தமிழன் கடல் கடந்து நாவலம், சாவகம், கடாரம் என்றெல்லாம் சென்றானாம். நான் அண்டை மாநிலத்தில் 5 மணி நேரம் தள்ளி இருக்கிறேன். அவன் தமிழ் தற்கால தமிழர்களுக்கு புரியாது. என் தமிழும் ஒரு மாதிரி தான் இருக்கும். பெங்களூர் தமிழ். ஆட்டோ பண்ணிட்டு வரதுக்குள்ள பேஜாராயிடுச்சு குரு என்று எங்கள் பிரதேச பாஷையில் எழுதினால் உங்களுக்கு புரிய சிரமம் இருக்கும். நாங்கள் அப்படியா என்று சொல்ல மாட்டோம், ஆமாம் என்றுதான்.
எனவே இந்த கதையை சற்று செப்பனிட்டுத்தான் எழுதுகிறேன். இந்த நூலகத்தையும் இதன் தமிழ் கூறும் புத்தகங்களையும் கூறுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இங்குதான் நான் கலையரசியை சந்தித்தேன். பிற்பாடு என் மனைவியான கலையரசி இந்த நூலகத்தில்தான் சில காலம், அதாவது கல்யாணம் ஆகிற வரை வேலை செய்து கொண்டிருந்தாள். ஒரு பேரெட்டு புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டிருப்பாள். நான் அவளை முதல் சந்திப்பின் போது கேட்ட கேள்வி ஒன்றும் அவ்வளவு காதல் விரவியதல்ல. டாக்டர் மூவா, மயிலை சீனி வெங்கடசாமி இவர்களை தவிர வேறு புஸ்தகங்களே இல்லையா என்று அவளிடம் நான் கேட்டேன். என்ன புஸ்தகம் வேணுங்கிறீங்க? பி.டி. சாமி, அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போங்க என்று கூறினாள். என்னை பார்த்து சிரித்தாள். அவளை இங்கே ஒரு பேரா வர்ணிக்க முடியும். சொந்த மனைவியை அச்சு புத்தகத்தில் வர்ணிப்பது தமிழனின் நாகரிகத்தில் ஒன்றாக படவில்லை எனக்கு. அடுத்த முறை அவளை சந்தித்த போது உரையாடலில் சுத்தமாக காதல் இல்லை. என்ன பி.டி. சாமி கிடைச்சுதா என்று கேட்டாள் அவள். இல்லைங்க, அதுக்கு பதில் அட்டப்படம் போடாத பின்குத்தின புஸ்தகங்கள் சிலது கிடைச்சது. எனக்கும் தரீங்களா? நான் ஆச்சரியப்பட்டு, நீங்க என்னவோ சிலப்பதிகாரத்துக்கு இந்த பக்கம் வராத ஜாதின்னு தோணுது. நீங்க எந்த ஊரு? கோளார். அட, நானும் அதே ஊரு தான். கோளாறுல எங்க? அதெல்லாம் தெரியாது. அதை விட்டுட்டு வந்து 2 தலைமுறை ஆயிடுச்சு. அட, நானும் அப்படித்தான். இப்படித்தான் ஆரம்பித்தது அந்த சிநேகம். கண்ணோடு கண்ணினை நோக்கும் சமாச்சாரமோ பழந்தமிழ் காதலின் களவியலும் கற்பியலும் திணைகளும் துறைகளுமோ இல்லை. ஒரு பெங்களூர் தமிழன் ஒரு பெங்களூர் தமிழ் பெண்ணை சாதாரணமாக அணுகி சாதகமாக பேசி சம்பிரதாயமாக வீட்டுக்கு சென்று டிஃபன் சாப்பிட்டு தங்கைகளை விசாரித்து பெரியவர்களை கேட்டு நாள் பார்த்து நிச்சயம் செய்து கொண்ட கல்யாணம். அதன் பின் என்ன, ஜுரம் போல இருந்த இன்பமான நாட்கள். கலையரசி செய்தது அத்தனையும் பிடித்த நாட்கள். அந்த புதிய பெண்ணின் புதிய உற்சாகங்களையும் சாத்திய கூறுகளையும் கண்டுபிடித்த நாட்கள். பெங்களூரே அலம்பி விட்டு சுத்தம் செய்து எங்களுக்கென்றே இருப்பது போல பட்ட நாட்கள். எங்கள் தேனிலவு இங்கேதான் நடந்தது. அலங்கார கடை வீதிகளில் இல்லறத்தின் ஆரம்ப பிரமிப்பில் எதுவுமே எங்களுக்கு அசௌகரியமாக தெரியவில்லை. குடியிருந்த வீட்டின் குறுக்களவு, தண்ணீருக்காக படியிறங்கி செல்லுதல், மழை பெய்தால் உள்ளே அடிக்கும் சாரல், இப்படி எதுவுமே. அதற்கப்புறம் பழகி போனதும் ஏற்படும் ஆரம்ப அலுப்புகள், உறவுக்காரர்களை பற்றி பரஸ்பர ஆதங்கங்கள், சலிப்புகள், வேலையை விட்டு விட்டோமே என்கிற அவள் வருத்தம், திரும்ப வேலைக்கு போ என்று நான் அடிக்கடி ஒப்புக்கு சொல்வது, அவள் கர்ப்பமானது, குழந்தை பெற்றது, அந்த புதிய பிரஜையின் அழகான கவன ஈர்ப்புகள், வீட்டுக்கு ஏன் தான் போகிறோமோ என்று நான் சில சமயங்களில் நினைக்கிற அளவுக்கு ஆயாசங்கள் இருந்தும் நான் ஒரு சராசரி மனிதன் என்கிற ரீதியில் பார்த்தால் இல்வாழ்க்கை என்பது சகிக்க கூடியதாகவே தான் இருந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவளுக்கு என்னால் இயன்ற ஒத்தாசையும் தோழமையும் சந்தோஷமும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். சின்ன சின்ன சஞ்சலங்களை பெரிதுபடுத்தாமல் இருந்ததால் எங்கள் மன வாழ்க்கை ஓரளவுக்கு வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். மன வாழ்க்கையில் நான் கனவுலகங்களை எதிர்பார்க்கவில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். என் வேலையை பற்றி சொல்லிவிடுகிறேன். நான் முன் குறிப்பிட்டது போல மெஷின் ஆபரேட்டர் கிரேட் ஏ. நான் வேலை செய்வது ஒரு இயந்திர ராட்சசன் அருகில். நான் அதை இயக்கும் ஒரே ஒரு மெஷின், ஜப்பானில் செய்த இயந்திரம். அது மிட்சுயி என்கிற கம்பெனியின் தயாரிப்பு. மெஷினிங் சென்டர் என்று அதை குறிப்பிடுவார்கள். ஒரே இயந்திரத்தில் பல்வேறு செயல்பாடுகளை திறமையாக அமைத்த இயக்கம் அது. மில்லிங், ட்ரில்லிங், டாப்பிங், ரீமிங், கட்டிங் என்று என் பாண்டத்தியத்தை உங்களிடம் காட்டும் உத்தேசம் இல்லை. இருந்தும் இந்த இயந்திரம் நம் இந்திய முயற்சிகளை எள்ளி நகையாடும் ஒரு சாதனமாகத்தான் படுகிறது. ஜப்பான் என்னும் ஆச்சரிய தேசத்தின் அந்த துக்குளியோண்டு ராஜ்யத்தின் யுத்தம் கடந்த சாதனைகளை என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. உலக மகா யுத்தத்தில் சகலமும் இழந்தவர்கள் ஒரு தலைமுறையில் எப்படி இவ்வளவு வித்தைகளை சாதித்தார்கள் என்பது அல்ல குறையாத ஆச்சரியம். அந்த இயந்திரத்தை நிறுவ மஞ்சள் மஞ்சளாக 2 ஜப்பானிய இளைஞர்கள் வந்தார்கள் இங்கே. அவர்கள் இளைஞர்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அவர்களுக்கு வயது 20 இல்லை 60 என்று சொல்ல முடியாத ஒரு காயக்கல்ப சாகசம் எல்லா ஜப்பானியர்களிடமும் உண்டு.
வந்தவர்கள் இருவரும் 2 தினங்கள் மூக்கால் பேசிக்கொண்டு உற்சாகமாக உழைத்தார்கள். உழைப்பதில் அவர்களுக்கு ஒரு வசீகரம் இருப்பது தெரிந்தது. அவர்கள் மனிதர்களா அல்லது எப்போதும் புன்னகைக்கும் இயந்திரங்களா என்று சந்தேகமே வந்துவிட்டது எனக்கு. ஒருவித அலுப்போ சலிப்போ நெற்றி சுருக்கமோ இல்லாமல் காதலுடன் உழைத்தார்கள். 3வது தினம் பட்டனில் விரலை வைத்ததும் அந்த ராட்சசன் ரெடி. புத்தகத்து சாத்தியங்கள் அத்தனையையும் அப்படியே செய்து காட்டியது அந்த இயந்திரம். அடுத்த பிளைட்டை விசாரித்து அவர்கள் பெட்டிகளை சுருட்டி கொண்டு எங்கள் இன்ஜினியரிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு புறப்பட்டு விட்டார்கள். எங்கள் இன்ஜினியர் அதை தலகால் புரிந்து கொள்ள 15 நாட்கள் ஆயிற்று. புரிந்து அதை முதலில் அணுகுவதற்கு வெடிக்காத பட்டாசின் அருகில் செல்லும் சிறுவன் போல பயப்பட்டான் எங்கள் இன்ஜினியர். என்னை தொடவிடவில்லை. நான் ஏதோ என் அளவில் ஜப்பான்காரன் செய்ததை கவனித்து வந்திருந்தேன். இன்ஜினியர் சகலமும் புரிந்து கொண்டு இயந்திரத்தை முதல் முறை இயக்கிய போது அது கம் என்று இருந்தது. வேலை செய்யவில்லை. ஜப்பான்காரன் ஏமாற்றிவிட்டு ஊருக்கு போய்விட்டான் என்று முடிவு கட்டி டெலக்ஸ் செய்தி அனுப்ப அலைந்து கொண்டிருந்த போது நான் ஓரத்தில் சின்ன ஐடியா கொடுத்தேன். பியூஸை பாருங்கள் என்று. ஜப்பான்காரன் முதலில் அதைத்தான் பார்த்தான். அதை நான் பார்த்து வைத்திருந்தேன். பியூஸ் மாற்றியதும் இயந்திரம் பளிச்சென்று வேலை செய்தது. அதனால் இன்ஜினியருக்கு என் மேல் மிகுந்த கோபம். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் அதிக பிரசங்கமாக எதுவும் சொல்லாதே என்று என்னை திட்டினான். இந்த மாதிரி இயந்திரங்கள் நம் நாட்டுக்கு தேவைதானா? ஆட்டோமேஷன் என்கிற சித்தாந்தத்தின் கடைசி வார்த்தை இந்த இயந்திரம். ஜப்பானில் ஆட்கள் குறைவு. அவர்களுக்கு இந்த ஆட்டோமேஷன் தேவை. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. எங்கள் தொழிற்சாலையிலேயே உபரி ஆட்கள் எத்தனை பேர் தெரியுமா? புல் வெட்டுவதற்கு மட்டும் 40 பேர் இருக்கிறார்கள். தினப்படி சம்பளம். என்றாவது ஒரு நாள் உள்ளே அழைத்து கொண்டு நிரந்தர வேலை கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் கத்தி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டே சென்று விசாரித்தால் BA படித்திருப்பான். இன்ஜினியர்கள் 40 இடத்துக்கு 4000 பேர் மனு போடுகிறார்கள். நகரத்தில் வேலையின்றி அலையும் இளைஞர்களை நினைத்தால் எனக்கு தலை சுற்றும். பிரஜை உள்ள எவனும் அந்த நிலைமையில் பொதிந்திருக்கும் ஆபத்தான வெடிகுண்டை உணர்வான். இந்த சூழ்நிலையில் 8 இயந்திர கதிகளை ஒரே ஆள் சமாளிக்கும் இந்த ஜப்பான் சாதனம் எனக்கு அபத்தமாக படுகிறது. அனுபவப்பட்டவன் என்ற ரீதியில் அந்த ஒரே ஆளாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நியூமரிக்கல் கண்ட்ரோல் வகை இயந்திரம் அது. அதன் மூளை ஒரு கம்ப்யூட்டர் டெலிவிஷன் திரை போல இருக்கும். அதில் மெஷினின் அன்றைய ஆரோக்கியம் முழுவதையும் எழுதி காட்டும். புரிகிறவர்களுக்கு ஒரு காகித டேப்பில் சங்கேத பாஷையில் அது செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் பதிக்க வேண்டும். அதை விர்க் என்று ஒரு செகண்டில் படித்துவிட்டு தானாக இயங்கும். ஏதாவது தப்பு செய்த என்றால் தானே எழுதி காட்டி இன்ன கேபினட்டில் இன்ன கார்டை மாற்று என்று சுய வைத்தியமும் செய்து கொள்ளும். இருந்தும் அந்த இயந்திரத்தை இயக்குவதற்கு ஒருவித திறமை தேவையாகத்தான் இருந்தது. அதற்கும் சில பிடிவாதங்கள் இருந்தது. டூல் ஆப்செட் என்கிற சங்கதி உண்டு. அதை உத்தேசித்து அனுமானிக்க என் போன்ற அனுபவம் உள்ள ஆபரேட்டர்கள் தேவையாக இருந்தது. நாளடைவில் எனக்கும் இயந்திரத்துக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு என்னதான் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் என் விரல்களின் அசைவில் அது மிக சுத்தமாக வேலை செய்தது. அதன் சில ரகசியங்களை நான் அறிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்லாமல் இருந்தேன். என்னுடைய சொந்த முக்கியத்துவத்தை குறைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கும் என் வேலையின் பாதுகாப்புக்கும் இந்த ரகசியம் தேவையாகத்தான் இருந்தது. காலை நான் தொழிலுக்கு வந்ததும் மெஷினின் அருகில் இருக்கும் கன்சோல் அமைப்பில் என் விரல்களின் நடனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். முதலில் டயக்னாஸ்டிக்ஸ் எனப்படும் சுய வைத்தியம். அதன் பின் அன்றைய வேலைகளுக்கு உண்டான புரோகிராம்களை தேர்ந்தெடுத்து அதற்கு சொல்ல வேண்டும். அப்புறம்தான் ஆச்சரியம். இயந்திரம் என்னை போல் 10 மடங்கு உயர அகலம் கொண்ட ஒரு பிரம்மாண்டம். பெரிய பெரிய சுழற்சிகள். ஒரு ஆயுதத்தை தேர்ந்தெடுக்கும் லாவகம். தேர்ந்தெடுத்ததை இரும்பு விரல்கள் பிடித்து தனக்குத்தானே பொருத்தி கொள்ளும் நளினம். அப்புறம் செயல்பாட்டு மேஜையை தானே நகர்த்தி கொண்டு சுழன்று சுழன்று மைக்ரான் அளவுக்கு உன்னதமாக நின்று வெட்டத் தொடங்கும் ஆச்சரியம். சூடு அதிகமானால் தனக்குத்தானே குளித்துக் கொள்ளும் சாமர்த்தியம். எல்லாம் என் விரல் நுனி இயக்கங்கள். இந்த புதிய விரல் சக்தி எனக்கு பிரமிப்பாக இருந்தது. இயந்திரம் பழக பழக நான் அதனுடன் பேச ஆரம்பித்தேன். அதை ஒரு விதத்தில் என் உடம்பின் சேர்க்கையாக, என் சேவகனாக அங்கீகரித்தேன்.
அதை இயக்க தெரிந்தவன் என்கிற தகுதியினால் எனக்கு ஒரு திமிரும் நடையில் ஒரு ராட்சசமும் வந்து சேர்ந்து கொண்டது. ஒரு பெண்ணை தொடும்போது ஏற்படும் சந்தோஷத்திற்கு ஈடான புதிய சந்தோஷத்தை நான் பெற்றேன். இன்ஜினியர்கள் என்னதான் அது செயல்படும் விதத்தை சித்தாந்தங்களாக பக்கம் பக்கமாக பேசிக்கொண்டாலும் அதை இயக்கும் கட்டம் வரும்போது முருகனை கூப்பிடியா என்றுதான் சொல்வார்கள். எனக்கும் அதற்கும் அத்தனை நட்பு பிணைப்பு, ஏன் காதல். நான் தொழிற்சாலைக்கு செல்லவில்லை என்றால் மற்றவர்கள் அதை தொட தயங்குவார்கள். சில சமயம் மற்றவர்கள் அதை இயக்க முடியாதபடி சில ரகசிய தடைகள் அமைத்து விட்டுத்தான் வீட்டுக்கு செல்வேன். அது என்னுடையது என்கிற பாத்தியம் ஏற்பட்டு விட்டது. என் தொழிற்சாலையின் தொழிற்சங்க அமைப்பை பற்றி இப்போது சொல்ல வேண்டும். இப்போது இயந்திரத்தை இயக்குகையில் எனக்கு ஏற்பட்டது ஒரு சக்தி என்று சொன்னேன் அல்லவா? மற்றொரு சக்தி எனக்கு வாய்த்தது. நான் தலைவனானேன். அதை விவரிப்பதற்கு பின்னணி செய்தியாக இந்த தொழிற்சங்க அமைப்பு. நிர்வாகத்தின் கோணத்தில் தொழிற்சங்க அமைப்பு என்பது ஒரு தொந்தரவு, தவிர்க்க முடியாத தொணதொணப்பு. தொழிலாளர் கோணத்தில் அது ஒரு உயிர் தேவை. தொழிற்சங்க தலைவர்கள் கோணத்தில் அது ஒரு போதை. எங்கள் தொழிற்சாலையில் 2 யூனியன்கள், ஒன்று நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது, மற்றது அங்கீகாரம் பெறாதது. எனவே பின்னது சற்று கோபமுள்ள யூனியன். அங்கீகாரம் என்பது நிர்வாகத்தை பொறுத்தவரை மொத்தம் 6000 ஊழியர்களில் 4000 பேராவது அந்த யூனியனில் அங்கத்தினர்களாக இருத்தல். அப்படி இருக்கும் யூனியனுக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுத்தார்கள். அங்கீகரிக்கப்பட்ட யூனியன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருப்பதும் அங்கீகரிக்கப்படாதவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருப்பதும் வேறு விஷயங்கள். நிர்வாகத்துக்கு அது எதுவும் முக்கியமல்ல. அவர்கள் குறிக்கோள் தடையின்றி தொழிற்சாலையை நடத்துவது, எதையும் விட்டு கொடுக்காமல் நடத்துவது. விட்டு கொடுத்தால் 2 வருஷங்களுக்காவது உத்தரவாதம் வாங்கிக் கொள்வது. யூனியனை பொறுத்த வரையில் குறிக்கோள் சம்பள உயர்வுக்கு காரணங்கள் தேடுவது, காரணங்கள் கேட்பது. அடிப்படையிலேயே முரண்பாடான விஷயம் இது. இதில் வேடிக்கை, இரு தரப்பினருமே தொழிலாளர் நலம் என்பதையே சதா காலமும் சிந்திப்பதாக சொல்வார்கள். எனக்கு இந்த யூனியன் சமாச்சாரம் எல்லாம் தெரியாது. நான் கவலைப்பட்டதில்லை. நான் உண்டு, என் ஜப்பான் இயந்திரம் உண்டு. எப்போதாவது ஒர்க்ஸ் கமிட்டி சொசைட்டி என்று தேர்தல் வரும்போது ஒரு தொழிலாளி என்கிற முறையில் தெரிந்த பெயர்களுக்கு ஓட்டு போடுவேன். யூனியன் வித்தியாசம் நான் பார்ப்பதில்லை. அப்படி இருந்தவன் ஒரு தலைவனாக மாறியது விதியின் விளையாட்டு என்றுதான் கூற வேண்டும். அதற்கு காரணம் ஒரு சம்பவம். எங்கள் தொழிற்சாலையில் பேட்டரி சக்தியால் இயங்கும் சின்ன சின்ன கச்சிதமான வண்டிகள் நிறைய உள்ளன. 5 அடிக்கு 3 அடி பின்புறத்தில் ஒரு பிளாட்பாரம் இருக்கும். முன்புறம் ஒரு பேட்டரி, புகை, சப்தம் எதுவுமின்றி ரப்பர் சக்கரங்களில் இதை இயக்குவது மிக மிக சுலபம். கியர் எதுவும் கிடையாது. திசை திருப்ப ஒரு இரும்பு துண்டு, ஒரு பிரேக், ரிவர்ஸுக்கு ஒரு சுவிட்ச், அவ்வளவுதான். பின் ஒரே சீரான வேகம். நாகப்பா தினம் இந்த மின்குதிரையை ஓட்டும் தொழிலாளி. ஷாப்புக்கு ஷாப் நகர வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் எங்கள் தொழிற்சாலையில் ஏராளம். நாகப்பா நகர்த்தும் பட்டாளத்தில் ஒருவன். அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். கேஸ்டிங், டர்ன் பார்ட் என்று ஏதாவது அடிக்கடி என்னிடம் ஒப்படைத்துவிட்டு ஷாப் ஆர்டரில் கையெழுத்து வாங்கிக் கொள்வான். அப்போதெல்லாம் சிரித்தும் பேசுவான், விசாரிப்பான். அவன் அன்றாட கவலைகளை என்னிடம் சொல்வான். தினம் ஒரு முறையேனும் அவனை நான் சந்திப்பேன். 35 வயது இருக்கும் அவனுக்கு. 10 வருட சர்வீஸ். ஹெல்பர், செமி ஸ்கில்டு ஹெல்பர், ட்ரேட் ஹேண்ட், டிரைவ் 1, டிரைவ் 2 என்ற சின்ன சின்ன ஏணிப்படிகளை நிர்வாகம் கழுதைக்கு கேரட்டுகள் போல அமைத்திருந்தது. அங்கங்கே 2-3 வருஷம் தங்கி தங்கி முன்னேறி சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வரை வருவதற்குள் நரை திரை மூப்பு வந்துவிடும். தொழிற்சாலையில் 2 ஜாதி, தொழிலாளர் ஜாதி, மற்றொன்று ஆபீசர் ஜாதி. தொழிலாளர் ஆபீசர் ஆவது மிக அரிதான விஷயம். அப்படி அவன் ஆபீசர் ஆகும்போது பேரன் பேத்தி எடுத்து தன் சர்வீஸில் கடைசி வருஷத்தில் இருப்பான். மாறாக ஆபீசர்கள் எல்லோருமே இளைஞர்கள், மேல்தளத்து மனிதர்கள், பரீட்சையில் தேறி டிகிரிகளை ஒட்ட வைத்துக் கொண்டவர்கள், வெளிநாடு சென்றவர்கள், செல்பவர்கள். நாகப்பா பக்தியுள்ள, ஒழுங்காக வேலை செய்யும் ஆசாமி. கல்யாணமாகி 3 குழந்தைகள் ஆன பின் ஆபரேஷன் செய்து கொண்டு அதற்கு ஒரு இன்கிரிமெண்ட் வாங்கினான்.
வீடு கட்டிக்கொள்ள நிலம் வாங்கியிருக்கிறான். தபால் ஆபீஸில் மாதம் 25 ரூபாய் கட்டி 20 வருடத்திற்கு பின் சர்க்கார் அதை இரட்டிப்பாக திறப்ப போகும் சாத்தியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறான். சீ என்று யாரையும் பேச மாட்டான். அன்பாக பழகுவான். கிண்டல் செய்தால் பொன்னகைத்து சமாளிப்பான். பொய், புரட்டு, ஏமாற்று வேலை எதையுமே அறியாதவன். மற்றவர்களுக்கு உதவுபவன். நாகப்பா இறந்து போனதை என் கண் முன்னால் ரத்த துளியாக நான் பார்த்தேன். என் ஷாப்புக்கு தான் வந்திருந்தான். கையெழுத்து வாங்கிக் கொண்டு தன் பேட்டரி வண்டியில் உற்சாகமாக புறப்பட்டான். அதற்கு முன் சாயங்காலம் தன் மனைவி மக்களுடன் என் வீட்டுக்கு வருவதாக சொன்னான். மறுநாள் காலை அல்சூர் ஏரியில் படகில் எல்லோரும் செல்வதாக திட்டம். அவன் சென்று 20 வினாடி ஆகியிருக்காது. தடால் என்று சப்தம் வெளியே கேட்டது. தொழிற்சாலையில் எத்தனையோ சப்தங்கள் உண்டு. ஆனால் இந்த சப்தம் புதுசாக இருந்தது. வெளியே சென்று பார்த்தேன். கான்ட்ராக்டரின் லாரியில் இருந்து ஒருவன் குதித்து ஓடிக்கொண்டிருந்தான். நாகப்பாவின் வண்டி தலை குப்புற கிடந்தது. நாகப்பா கண்ணுக்கு தெரியவில்லை. அருகே ஓடினேன். ஸ்தலத்தை நோக்கி பலர் ஓடி வந்தார்கள். முதலில் ரத்தத்தை பார்த்தேன். அப்புறம் நாகப்பாவை. அவனுடைய வண்டி சற்று சரிவில் உற்சாகமாக வந்திருக்கிறது. அதே சமயம் எதிர்பாராமல் கான்ட்ராக்டரின் லாரி மூளை திரும்ப நாகப்பா பிரேக் மிதித்து பிரயோஜனம் இல்லாமல் அவனை வீழ்த்தி ஒரு டயர் அவன் மார்பில் ஏறி இருக்கிற எல்லா எலும்புகளையும் முறித்து விட்டது. நான் அருகில் சென்றபோது நாகப்பாவுக்கு உயிர் இருந்தது. கண்கள் உயர்ந்து என்னை நோக்கின. முருகன், முருகன், என்னை சாந்தா கிட்ட கூட்டிட்டு போ சீக்கிரம் என்று திணறியபடியே மூச்சிறைக்க கூறினான். அவனை தொட பயமாக இருந்தது. மார்புக்கு கீழே ரத்தம் மிக அதிகமாக வடிந்து சரிவில் சரிந்து பூச்செடிகளுக்கு சென்றது. செக்யூரிட்டி ஆபீசர், சேப்டி இன்ஜினியர், தீயணைக்கும் ஆபீசர் என்று பலர் வந்து சேர்ந்து கொள்ள நாகப்பா இறந்து போனதை நான் துல்லியமாக பார்த்தேன். என் கண்களால் பார்த்தேன். தண்ணீ என்றான். டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து சிக்கலாக அவன் வாயில் ஊற்றினோம். உள்ளே செல்லாமல் அது வழிந்தது. அந்த மரணத்தை மிக அருகில் பார்த்தேன். மிக இயல்பாக நாகப்பாவின் அந்த கணத்தின் அபார மிக அபார மிக அதிக வலிக்கு ஒரு விடுதலையாக இருந்தது. அவன் கண்கள் பார்வையற்று வெறித்திருக்க, அவன் வாய் திறந்திருக்க, அவன் உயிர் பிரிந்த மௌன சரித்திர செகண்டை என்னால் நன்றாக உணர முடிந்தது. தே பசங்களா, லாரியாட ஓட்டுறீங்க, எங்க அந்த டிரைவர் என்று ஆத்திரத்தில் லாரி அருகில் நின்றவனை பிடித்தேன். குரு, நான் இல்ல, அது நான் இல்ல, டிரைவர் ஓடி போயிட்டான். தே பசங்களா, ஃபேக்டரியை நடத்துறீங்க. லாரி மேல் முஷ்டியால் குத்தினேன், உதைத்தேன். இப்பதான் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பதாண்டா, அரை நிமிஷத்துக்கு முன்னாடி என்று கதறினேன். வெல்ஃபேர் ஆபீசர், சப்மின் ஆபீசர், போலீஸ் ஆபீசர்களாக சூழ்ந்து கொண்டார்கள். தொழிலாளர்கள் வேடிக்கை பார்க்க ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். ஆம்புலன்ஸ் வந்தது. ஸ்ட்ரெச்சர் இறங்கியது. வெள்ளை துணி ரத்தமாகியது. தூக்கினார்கள். ஏறக்குறைய 2 துண்டாகி இருந்தான் அவன். நாகப்பா இறந்து போன செய்தியை சாந்தாவிடம் தெரிவிக்க வேண்டியது என் கடமையாயிற்றே. ஆபீஸில் வேன் கொடுத்தார்கள். கூட தொழிலாளர் நல அதிகாரி வந்திருந்தார். வீட்டுக்கு போய் கலையரசியை அழைத்துக் கொண்டேன். 3 பெண் குழந்தைகள் வாசலில் விளையாடி கொண்டிருந்தன. ரேடியோ அலறிக் கொண்டிருந்தது. சாந்தா நாகப்பாவின் சட்டைக்கு அனாவசியமாக இஸ்திரி போட்டுக் கொண்டிருந்தாள். பெண்கள் முருகன் அங்கிள் என்று என் காலை கட்டிக்கொண்டன. அகாலமான வேலை. எதிர்பாராத நாங்கள், ஆம்புலன்ஸ், எங்கள் முகபாவங்கள் எல்லாவற்றையும் பார்த்தும் கூட அவளுக்கு முதலில் எதுவும் புரியவில்லை. அப்புறம் புரிய ஆரம்பித்தது. ஐயோ சொல்லாதீங்க பிளீஸ், ஏதாவது கெட்ட செய்தினா சொல்லாதீங்க என்று கதறினாள் அந்த பெண். செத்து போய்விட்டான் என்று சொல்லவில்லை. என் மனைவி அவள் தலையை தடவி கொடுத்தாள். ஆஸ்பத்திரி அது இது என்று ஏதோ உளறினோம். அழாதே என்று கூறினோம். குழந்தைகள் வேண்டாம் என்றோம். நாகப்பா முதல் தினம் தவணை முறையில் வாங்கியிருந்த மின்விசிறி பிரிக்கப்படாமல் சிறகுகள் தனியாக ஒரு மூலையில் இருந்தன. ஆம்புலன்ஸில் செல்லும் போது சாந்தாவிடம் சொன்னோம். அதிகாரி டெத் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து சவ அடக்கத்திற்கு ரூபாய் கொண்டு வந்திருப்பதாக சொன்னார். கலையரசி, கவலைப்படாதம்மா,
நாங்கெல்லாம் இருக்கோம் என்று திரும்ப திரும்ப ஆறுதல் சொன்னாள். நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சாந்தம்மா என்று ஏதோ உளறினேன். அவளுக்கு அதெல்லாம் கேட்டதாகவே தெரியவில்லை. நெஞ்சை பிடித்துக் கொண்டு அழுத அழுகை அவள் முகத்தை கிழித்தது. நாகப்பாவை எலக்ட்ரிக் கிரிமனோட்டோரியத்திற்கு எடுத்துச் சென்றோம். தொழிலாளர்கள் கணிசமான அளவில் வந்திருந்தார்கள். அவன் தம்பியை மல்லேஸ்வரத்தில் தேடி பிடித்து கொண்டு வந்து அவனுக்கு முண்டாசு கட்டி குளிப்பாட்டி நனைந்த வேட்டியில் மந்திரம் சொல்லி நடுங்க வைத்தார்கள். கிரிமட்டோரியம் சுத்தமாகி இருந்தது. சுற்றிலும் கார்ப்பரேஷன் வளர்த்த புல்செடிகள், மரங்கள், மொசாய் சீலடித்த பெரிய ஹால், சரியாக எரிகிறதா என்று பார்க்க ஒரு ஜன்னல் சதுரம், பக்கவாட்டில் 3x2 அடி அளவில் ஒரு கெட்டியான காங்கிரீட் கதவு, அதன் அருகில் தண்டவாளங்கள், எல்லாமே ஆட்டோமேட்டிக். இங்கேயும் பட்டன். அதை தட்டியதும் கதவு சுவாசித்து திறந்து கொள்ள உள்ளே ஆரஞ்சு நிலத்தில் கிலோவாட் சக்தி ஒளிந்து கொண்டிருக்க நாகப்பா சக்கரங்களில் உருண்டு உள்ளே சென்றான். டப்பா வச்சுட்டு போங்க, காலையில 10 மணிக்கு சாம்பல் கிடைச்சிரும். எலும்பு கிடைக்கிறது கஷ்டம், துப்புரவா எரிஞ்சிருது இல்ல. அந்த மின்சார அடுப்பை கிட்டத்தில் பார்த்ததில் மேட் இன் ஜப்பான். நாகப்பா விட்டு சென்றது 3 பெண்களும் 340 ரூபாயும் என்று அறிந்தேன். பிராவிடன்ட் ஃபண்டில் தன் பகுதி முழுவதையும் எடுத்து புறம்போக்கில் உதவாக்கரை மனை வாங்கி ஏமாந்திருக்கிறான். பெண்கள் 3ம் 9, 7, 4 வயது வித்தியாசத்தில். மனைவி கழுத்தில் நகை இல்லை. வீட்டில் பீங்கான் பாத்திரங்கள், 1-2 எவர்சில்வர் பாத்திரங்கள். சாந்தாவின் உறவுக்காரர்களில் ஒருத்தர் முன்வந்து அவளை அழைத்து போவதாக சொன்னார். அவள் அதை பற்றி தீர்மானித்ததாக தெரியவில்லை. தொழிற்சாலை ஏதாவது உதவி செய்யுமா என்று தொழிலாளர் நல அதிகாரியை கேட்டேன். கிடைக்க வேண்டிய கிராச்சுட்டி, பிஎஃப் எல்லாமே கிடைக்கும் என்று கூறினார். ஆனால் எத்தனை என்று தெரியவில்லை. தன் கடமையை செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அவன் இறந்திருக்கிறான். கான்ட்ராக்டரின் லாரியை அவன் தொழிற்சாலைக்குள் எதிர்பார்த்திருக்க முடியாது. தொழிற்சாலை நாகப்பாவுக்கு நஷ்டஈடு தர வேண்டாமா என்று கேட்டேன். அவர் யோசித்து, ஒரு மனு போட்டு வையுங்க பார்க்கலாம், நாளைக்கு நிர்வாக அதிகாரியை பார்த்து பேச சொல்லு. நானே மனு எழுதலாமா? அதெப்படி? நீ யாரு? அந்த அம்மா பேர்ல எழுது. ரெஸ்பெக்டட் சார் என்று ஆரம்பித்து ராத்திரியே மனு எழுதினேன். கலையரசி சாந்தாவை ஒரு வழியாக உட்கார வைத்திருந்தாள். குழந்தைகள் நிகழ்ந்தது எதுவும் புரியாமல் அசம்பாவிதமாக சற்று நேரம் விளையாடிவிட்டு அவள் மடி அருகில் விரல் போட்டுக் கொண்டு தூங்கி போய்விட்டன. நான் அவள் பால் சென்று, சாந்தாமா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க என்றேன். மறுபடி அழ ஆரம்பித்தாள். இனிமே இதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் போறேன் என்று கதறினாள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, குழந்தைங்களுக்காக நீங்க தைரியமா வாழணும். என்னங்க அது? நிர்வாகத்துக்கு ஒரு மனு, உங்க கணவர் இறந்து போனதுக்கு நஷ்டஈடு கேட்கிறோம். அவள் விசித்துக் கொண்டே கையெழுத்திட்டாள் அதில். என் கணவர் தன் கடமையை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பணிக்கப்பட்ட கடமை அது. அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக நேர்ந்துவிட்ட தவிர்க்க கூடிய விபத்தால் அகால மரணம் அடைந்து விட்டார். அவருக்கு வயது 35. இன்னும் குறைந்தபட்சம் 20 வருஷம் பணி செய்யக்கூடியவர். என் குடும்பத்தில் சம்பாதிப்பவர் அவர் ஒருவரே. அவர் இறந்து விட்டதில் என்னையும் 3 பெண் மக்களையும் அனாதையாக விட்டு சென்று விட்டார். அவர் மரணத்திற்கு தொழிற்சாலையின் பத்திர குறைவான சூழ்நிலை காரணமாக இறந்திருப்பதால் தயவு கூர்ந்து தகுந்த நஷ்ட ஈடும் எனக்கு உங்கள் தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு ஒன்றும் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிளார்க் அதை நிதானமாக படித்தார். கடிதாசிய அந்த அம்மாவே வந்து கைப்பட கொடுக்க கூடாதா? அந்த அம்மா வர்ற நிலையில் இல்ல சார். எதுக்கும் பெரியவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி கேஸுகள்ல காம்பன்சேஷன் யாருக்கும் கொடுத்ததில்ல. போன வருஷம் ஒரு வெல்டர் விபத்துல இறந்து போயிட்டான். கிராஜுட்டியும் பிஎஃப் தான் கொடுத்தோம். சரி பார்க்கலாம், நீங்க ஃபைல் பண்ணிடுங்களேன் சார் என்றேன். 10 நாட்கள் ஆகியும் எதுவும் நிகழவில்லை. நிர்வாக அதிகாரியையே நேரில் பார்த்து விடலாம் என்று காலை 8 மணிக்கே அனுமதி வாங்கிக் கொண்டு அவர் அறைக்கு முன்னறையில் நிறைய பேருடன் காத்திருந்தேன். என் பெயரை கேட்டுவிட்டு, உதவியாளர் மீட்டிங்ல இருக்காரு, 2 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்றீங்களா? சரி. யாரையும் உள்ள அனுப்பாதேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயம் யூனியனை சேர்ந்த ஆசாமிகள் இருவர் கதவை தட்டாமல்
உள்ளே சென்றார்கள். நான் வெளியே காத்திருந்தேன். லஞ்சுக்கு போயிட்டு வந்துருங்களேன். இல்லீங்க, நான் பார்த்துட்டே போறேன். கேஸ் என்ன? நாகப்பான்னு ஒருத்தர் சமீபத்துல ஃபேக்டரிக்குள்ள விபத்துல இறந்து போயிட்டார்ல, காம்பன்சேஷன் கேட்டு ஒரு மனு போட்டிருந்தோம். அவங்க சம்சாரம் வரலையா? 10 நாள் தானே ஆகுது, எப்படி வெளியே வருவாங்க? நீங்க அவருக்கு உறவா? இல்ல, தெரிஞ்சவங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஆஹா, ஃபைல அவர் தான் வச்சிருக்கார். 2 மணி நேரம் கழித்து அந்த அறைக்குள் நுழைந்தேன். கூடி பேசுவதற்காக பல நாற்காலிகள் அமைக்கப்பட்ட நீண்ட மேஜை, அவருக்கென்று தனிப்பட்ட மேஜை, தனி பாத்ரூம், சாய்வு நாற்காலி, 3 டெலிபோன்கள். என்னப்பா? குண்டூசியால் பல் குத்தி கொண்டிருந்தார். மேஜை சுத்தமாக இருந்தது. நாகப்பான்னு ஒரு ஒர்க்கர் சார்பாக மனு போட்டிருந்தோம். ஆக்சிடென்ட்? ஆமா சார், அதான். அவங்க மனைவி நஷ்டஈடு கேட்டிருக்காங்களே? ஆமா, அதேதான் சார். நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். நல்லபடியா தீர்ப்பு பண்ணுங்க சார். அவங்க சம்சாரம் நடு தெருவுல நிக்குது. பார்த்து சொல்றேன். எதுவும் பிராமிஸ் பண்ண முடியாது. எப்ப பாப்பீங்க? அதை விட முக்கியமான நிறைய ஃபைல் இருக்கு பிரதர், பார்த்துட்டு சொல்றேன். ஒரு தொழிலாளியினுடைய மரணமும் அவன் குடும்பம் தெருவுல நிக்கிறதும் முக்கியம் இல்லையா சார் உங்களுக்கு? அவர் என்னை நிமிர்ந்து பார்த்து, நீ என்ன யூனியன் என்று கேட்டார். யூனியன் இல்ல சார், ஒரு தனிப்பட்ட மனிதன். நாகப்பா என்னுடைய நண்பன். இத பாரு, நீ ஒரு தொழிலாளி, ஒரு நண்பனை பத்தி பேசுற. அவன் உனக்கு முக்கியம், எனக்கு முக்கியம் 6000 தொழிலாளிகள், 6000 நண்பர்கள். அவங்க எல்லாரையும் பாதிக்கிற பிரச்சனை இந்த ஒரு தொழிலாளி பிரச்சனையை விட முக்கியம் இல்லையா? சார், பரிதாபம் சார். சரிதான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஏதாவது செய்யுங்க சார். ரூல்ஸ் படி செய்யறேன், சரியா? திரும்பவும் எப்ப வருது சார்? நீ வர வேண்டாம், இந்த அம்மாவுக்கு பதில் நேரா கொடுத்துருவோம். இல்ல, நானே வரேன் சார். சரி, நான் கூப்பிடுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு, எனக்கு மூச்சு விட அவகாசம் கொடு என்று மறுபடி சுவாரஸ்யமாக பல்குத்த ஆரம்பித்தார். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாமா?